அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கொடுக்கிற காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தால் நமக்கு ஆசீர்வாதம். நிச்சயமாகவே இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வானங்களை திறந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே சமயம் தேவன் நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரியாமல் போய்விட்டால் நமக்கு எந்த நன்மையும் வரப்போவதில்லை. நம்முடைய பணம் தான் நமக்கு நஷ்டமாகிறது. நம்முடையவைகளை தான் நாம் இழந்து போகிறோம் என்பது உண்மை. மட்டுமல்லாமல் அது தேவனுடைய எரிச்சலையும் தேவனுடைய கோபத்தையும் நமக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றிலிருந்து நாம் காணிக்கைகளை செலுத்தும் போது கர்த்தருக்கு அந்த மகா பயங்கரமான தேவனுக்கென்று நாம் காணிக்கைகளை கொடுக்கும் போது நம்மையும் ஆராய்ந்து பார்த்து, நாம் செலுத்துகிற காணிக்கைகளையும் ஆராய்ந்து பார்த்து, செம்மையான இருதயத்தோடு செம்மையானவைகளை தேவனுக்கு செலுத்துவோம். தேவனாலே ஆசீர்வதிக்கப்படுவோம், அங்கீகரிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.